பனைகள் பொதுவாக பயிரிடப்படுவதில்லை. இயற்கையிலேயே தானாகவே வளர்ந்து பெருகுகின்றன. இளம் பனைகள் வடலி என்று அழைக்கப்படுகின்றன. பனை வளர்ந்து முதிர்ச்சி அடைவதற்கு 15 ஆண்டுகள் ஆகும் என கருதப்படுகிறது. அதன் வாழ்நாள் மனிதனின் சராசரி வயதிலும் கூடியது என்பது குறிப்பிடக்கூடியது. பனைகள் குறிப்பிடத்தக்க வளைவுகள் ஏதுமின்றி சுமார் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியவை. கிளைகளும் கிடையாது. இதன் உச்சியில் கிட்டத்தட்ட 30 முதல் 40 வரையான விசிறி வடிவ ஓலைகள் வட்டமாக அமைந்திருக்கும். ஆண் பனை, பெண் பனை, கூந்தப்பனை, தாளிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈச்சம்பனை, ஈழப்பனை, சீமைப்பனை, ஆதம்பனை என பனை மரத்தில் மொத்தம் 34 வகை இருக்கின்றன. இது ஆசிய நாடுகளில்தான் பனைகள் அதிகம் காணப்படுகின்றன. தற்காலத்தில் ஆசியாவில் இந்தியா, இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், சீனா போன்ற நாடுகளிலும் கொங்கோ போன்ற மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளிலும் காணப்படுகின்றன. கதர் மற்றும் சிற்றூர் தொழில் குழுமம் எடுத்த கணக்கெடுப்பின்படி 10.2 கோடி பனை மரங்கள் இந்தியாவில் உள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் 5 கோடி பனை மரங்கள் உள்ளன. இவற்றுள் 50 விழுக்காடு மரங்கள் தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடர்த்தியாக உள்ளன. சேலம், நாமக்கல், சென்னை, செங்கற்பட்டு, சிவகங்கை மாவட்டங்களில் அதிகமான அளவு நிறைந்துள்ளன. பிற மாவட்டங்களில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை 30 லட்சத்திற்கும் குறைவாகவே உள்ளன. உணவுப் பொருட்களில் பதநீர் முதன்மையானது. இதுவே கருப்பட்டி, வெல்லம், பனஞ்சீனி, பனங்கற்கண்டு, பனமிட்டாய், பனங்கூழ் என பல்வேறு உணவுப் பொருட்களாக வடிவம் பெறுகிறது. பனந்தும்பு, தூரிகைகள், கழிகள், பனையோலை பொருட்கள், அலங்கார பொருட்கள், மரம் பொருட்கள் ஆகியன பனையிலிருந்து பெறப்படும் உணவிலி பொருட்கள் ஆகும். கதர் மற்றும் சிற்றூர் தொழில் குழும கணக்கின்படி ஒரு பனைமரமானது ஓராண்டில் 150 லிட்டர் பதநீர், 1 கிலோ தும்பு, 1.5 கிலோ ஈரக்கு, 8 ஓலைகள், 16 நார் முடிகள் ஆகியவற்றை நல்கும் வாய்ப்புடையது. மேலும் ஒரு பனை மரத்தில் இருந்து 24 கிலோ பனை வெல்லம், 2 கூடைகள், 2 தூரிகைகள், 6 பாய்கள் ஆகியவற்றை பெற முடியும் எனவும் கணக்கிடப்பட்டு உள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மன், இத்தாலி, பெல்சியம், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பனை பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியாவிற்கு ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாய்க்கு மேல் அந்நிய செலவாணி கிடைக்கிறது. விவசாயம், கைத்தறிக்கு அடுத்தபடியாக பேரளவு வேலை வாய்ப்பினை கொண்டதாக பனை தொழில் விளங்குகிறது. 1985-86 ஆண்டில் தேசிய அளவில் 6.94 லட்சம் வேலை வாய்ப்பினையும் தமிழ்நாட்டு அளவில் 5.87 லட்சம் வேலை வாய்ப்பினையும் பனை தொழில் வழங்கி இருக்கிறது. இதில் பனை தொழிலாளர்கள், வெல்லம் காய்ச்சும் பெண்கள், தும்பு கைவினைஞர்கள், வியாபாரிகள் ஆகியோர் அடங்குவர். இளம் மரங்கள் நீங்களாக பனையேற தகுந்த எல்லா மரங்களையும் பயன்படுத்தினால் தமிழகத்தில் மட்டும் மேலும் 10 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பினை இத்தொழில் வழங்கும். பனஞ்சாறு உடலுக்கு நலம் தரும் நீராகும். இதில் கொழுப்பு, புரதம், கனிமங்கள், உயிர் சத்துக்கள், இரும்பு, ஏரியம், சுண்ணாம்பு, கரிநீரகி ஆகியன உள்ளன. இது சத்து உள்ளது, எளிதில் செரிக்கக்கூடியது. இது எலும்புருக்கி நோயை குணப்படுத்தும் தன்மையுடையது என்றும் ஈரல் நோய்க்கு ஏற்ற மருந்தென்றும் கருதப்படுகிறது. 25% குறையாத பதநீர் நேரடியாகவே நுகரப்படுகிறது. மீதமுள்ளவை வெல்லம் தயாரிக்க பயன்படுகின்றன. உற்பத்தி செய்யப்பட்ட வெல்லத்தின் பெரும்பகுதி உள்ளூரிலேயே விற்கப்படுகிறது. அவசர பண தேவை, சந்தை விலையை அறியாமை, சந்தைக்கு கொண்டு செல்ல நேரமின்மை ஆகியவற்றின் காரணமாக இடைத்தரகர்களின் சுரண்டலுக்கு ஆளாகின்றனர்.